பெரு. இந்தியாவுக்கும் பெருவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையோட 9வது சுற்று சமீபத்துல பெருவுல வெற்றிகரமா முடிஞ்சிருக்குன்னு செய்தி. முதல்ல பெரு எங்க இருக்கு? அதோட புவியியல் அமைப்பு எப்படிப்பட்டது? பெரு இது தென் அமெரிக்கா கண்டத்துல பூமத்திய ரேகைக்கு கொஞ்சம் தெற்கே பசிபிக் பெருங்கடல் ஓரம் அமைஞ்சிருக்கு. பரப்பளவுல பாத்தீங்கன்னா பிரேசில், அர்ஜென்டினாவுக்கு அப்புறம் தென் அமெரிக்காவோட 3வது பெரிய நாடு இது. ஓ, பெரிய நாடுதான். ஆமா, இதோட எல்லை நாடுகள் வடக்குல ஈக்வடார், கிழக்குல பிரேசில், தென்கிழக்குல பொலிவியா, தெற்குல சிலி, மேற்குல முழுசா பசிபிக் பெருங்கடல். புவியியல் அமைப்பு ரொம்பவே வேறுபட்டது. முக்கியமா 3 பகுதியா பிரிக்கலாம். ஒன்னு கோஸ்டா, இது மேற்குல இருக்கிற வறண்ட கடற்கரை பகுதி. 2வது சியரா, இது நடுவுல இருக்கிற உயர்ந்த ஆன்டிஸ் மலைத்தொடர் பகுதி. இதுலயும் மேற்கு, மத்தி, கிழக்குன்னு 3 தொடர்கள் இருக்கு. 3வது அமேசானியா, இது கிழக்கு பகுதியில இருக்கிற பரந்த அமேசான் மழைக்காடு பகுதி. ஆன்டிஸ் மலைத்தொடர் அங்கேயும் இருக்கா? ஆமா, பெருவோட மிக உயரமான சிகரமே ஆன்டிஸ்ல இருக்கிற ஹுவாஸ்கரான் சிகரம் தான். மவுண்ட் ஹுவாஸ்கரான் கிட்டத்தட்ட 6768 மீட்டர் உயரம். அமேசான் ஆறு, உக்காயாலி, மாட்ரே டி டியோஸ் இதெல்லாம் அங்க ஓடுற முக்கிய ஆறுகள். அப்புறம் பெருவும் பொலிவியாவும் பகிர்ந்துக்கிற டிட்டிகக்கா ஏரி இருக்கு இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல கப்பல் போக்குவரத்து செய்யக்கூடிய ஏரி. அங்க இயற்கை வளங்கள் எப்படி? காலநிலை, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தோட முக்கியத்துவம் என்ன? காலநிலை பாத்தீங்கன்னா கிழக்கு அமேசான் பகுதியில வெப்பமண்டல காலநிலை, மேற்கு கடற்கரையில வறண்ட பாலைவன காலநிலை, நடுவுல ஆண்டிஸ் மலைப்பகுதியில மிதமானதுலேருந்து உறைபனி வரைக்கும் உயரம் போக போக மாறும். இயற்கை வளங்கள் அங்க நிறைய இருக்கு. தாமிரம், வெள்ளி, தங்கம், பெட்ரோலியம், மரம், இரும்புத்தாது, நிலக்கரி, பாஸ்பேட், பொட்டாஷ், இயற்கை எரிவாயுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தலைநகரம் லிமா. அப்போ இந்தியாவுக்கு இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏன் முக்கியம்? இந்தியா இப்போ லாத்தின் அமெரிக்க நாடுகளோட வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கு. பெரு அந்த பிராந்தியத்துல ஒரு முக்கியமான வேகமா வளர்ந்து வர்ற பொருளாதாரம். அங்க இருக்கிற கனிம வளங்கள், குறிப்பா தாமிரம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் இந்தியாவுக்கு தேவை. அதே சமயம் இந்தியாவோட உற்பத்தி பொருட்கள், சேவைகளுக்கு பெரு ஒரு நல்ல சந்தையா அமையலாம். இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி நடைமுறைக்கு வந்தா 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம், முதலீடு இதெல்லாம் இன்னும் அதிகமாகும். வரி குறையும், தடைகள் நீங்கும். இது இந்தியாவுக்கு லாத்தின் அமெரிக்கால தன்னோட செல்வாக்கு அதிகரிக்கவும் வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் ஒரு முக்கியமான வழியா இருக்கும். குறிப்பா கனிம வளங்கள், விவசாயம், மருந்து பொருட்கள், ஜவுளி போன்ற துறைகள்ல ஒத்துழைப்பு அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு.